கடந்த மாதம் நடந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றி நடிகர் அஜித் குமார் அவர்கள் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் மட்டும் காரணமல்ல, நாம் அனைவரும் காரணம் தான். மீடியாவுக்கும் இதில் பங்கு இருக்கு அப்படின்னு திரு அஜித் குமார் அவர்கள் பகிரங்கமா தெரிவிச்சிருக்காருங்க. முதல்ல இது போன்ற கூட்டங்களை கூட்டுவது அனைவரும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அரசியல்வாதி இல்லைங்க, சினிமா நடிகரும் எல்லாத்தையுமே பொதுவாக குறிப்பிட்டிருக்காரு. கூட்டங்கள் கூடுவது ஆரோக்கியமான செயல்கள் அல்ல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காருங்க. அஜித் குமார் அவர்கள் பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் போட்டிகளும் இந்தியாவில் நடைபெறுகிறது. ஆனால் அந்த கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பதற்கான அந்த கிரிக்கெட் போட்டி மைதானத்தில் ஏகப்பட்ட கூட்டங்கள் கூடுங்க. ஆனால் அங்கெல்லாம் போகாத உயர் இங்கே மட்டும் ஏன் போகுது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும், அதாவது சினிமா சார்ந்த ரசிகர்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் வந்தாலும் சரிங்க, நீங்க சேஃப்டியா போங்க. முதல்ல கூட்டம் கூடும் இடத்துல கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, கூட்டம் கூட்டுவதில் எல்லாருமே பெருமைப்படுறாங்க. இது மாதிரி ஈடுபாடான இது மாதிரி விஷயங்களும் தவிர்க்கணும் அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க அனைவருக்குமே. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான செயல்கள் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டில் கூட இப்படி நடப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட் சினிமா நடிகர் கூட இது மாதிரியான கூட்டத்தை கூட்டுவது அவர்கள் கூட விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற உயிர் சேதங்களை தடுப்பதற்காக அஜித் குமார் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. கடைசியா அது என்னன்னு பார்த்தோம்னா, ரசிகர்களின் நலனுக்காக சொல்லியிருக்காருங்க. அதுவும் ஒவ்வொரு நடிகனுக்கும் ரசிகர்களின் அன்பு தேவைதான். அதற்காக மட்டும்தான் நாங்கள் சினிமாவில் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஒரு திரைப்படம் உருவாவதற்காக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட நாட்களாக இருக்கிறோம். அது போன்ற நேரங்களில் எங்களுக்கு மன அழுத்தங்கள், தூக்கம் இல்லாமல் போகிறது. இவை அனைத்தும் எதற்காக? மக்களின் அன்புக்காக, ரசிகர்களின் அன்புக்காக மட்டும்தான். அந்த அன்பை காட்ட ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வேறு வழிகள் உள்ளன அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஊடகத்துறைக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, முதல் நாள் முதல் காட்சி இது போன்ற கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் அவருடைய பாணியில வேண்டுகோள் வச்சிருக்காரு. அஜித் குமார் அவர்கள் சினிமா துறை ஹீரோக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க. அது ரசிகருக்கும் அதான். என்னன்னா, ரசிகர்கள் தன்னுடைய நடிகருக்காக அன்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த அன்பு என்னன்னா, ஒரு வேறு வழியில வெளிப்படுத்துங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, உங்க பேரை சொல்லி கூட செய்யுங்க. ஆனா உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துங்க. உங்க குடும்பத்தை நல்ல ஒரு மேல் தரத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. ரசிகர்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருமே இது மாதிரியான செயல்களை தடுப்பதற்காக எல்லா ரசிகர்களும் கடைபிடிக்க வேண்டுங்க. அஜித் குமார் அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் பேர் ஆதரவை எங்களுக்கு தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.